ஹாப்பினஸில் எடுத்துக்கிறீங்களேன். ஸோ ஹாப்பினஸ் பொறுத்த வரைக்கும் 20% ஃபன் அண்ட் 80% ஆஃப் த பர்பஸ். அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் 80% பர்பஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களோட என்ன சொல்கிறது, அந்த ஹாப்பினஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த 20% ஃபன் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு 80% ஆஃப் த பர்பஸ் தட் கிவ்ஸ் யூ டு த ஹாப்பினஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எதுக்கு 80% கொடுக்கணும், எதுக்கு 20% கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு அது புரியுமா இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிங்க. ஸோ லோன் அது 80-20 எப்படி பிரிக்கலான்னு பாருங்களேன். நீங்கள் ஒரு 20% ஹவுசிங் லோன் இல்லை கார் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, 80% ஆகுது. பட் அதுக்கான 20% எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, 80% எதில் போட்டால் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றத நீங்கள் டிவைட் பண்ணி பண்ணிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் 20% போட்டால் 80% ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், செடிகள் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க 20%, பட் அதில் பூக்கிற அந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா 80% கிடைக்குது. இப்படி தான் உங்களோட ஃபினான்ஷியல் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட லைஃப்லேயே ஆகட்டும் இல்லை எக்கானமியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 80-20 பிரின்சிபல் வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் எதுலலாம் மீன்ஸ் 80-20 பிரின்சிபல் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் அதை பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 80-20 பிரின்சிபல் இன்னும் டெப்த்தாக வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.